வணக்க மக்களே, சற்று முறையான ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். தமிழக அரசியலிலே ஒரு திடீர் பரபரப்பா. முக்கிய தொகுதியில் போட்டியிடப் போகும் ஓபிஎஸ் காங்கிரசுக்கு ஆப்பு வைக்கப் போகும் முடிவென்ன? வாங்க வீடியோவை முடிவாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அதாவது இன்னும் அதற்கு 4 மாத காலமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடியாரும் கூட அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம். அந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக ஒன்றிணைக்கும் வகையில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம், அதாவது ஏகே செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரெல்லாம் அதற்கான வேலைகளை மும்முரமாக செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். இந்த நிலையில்தான் அதாவது ஏகே செங்கோட்டையன் அவர்கள் அதாவது அனைத்து பொறுப்புகளிலிருந்தே நீக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அந்த நிலையில் அது மட்டுமன்றி அதிமுகவின் ஒருமைப்பு குழு என்ற பெயரில் அதாவது அதற்கான வேலைகளை செய்து வந்தவர்தான் ஓபிஎஸ் அவர்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் இது பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதாம். ஒரு பக்கம் அதிமுக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும், மறுபக்கமும் திமுக ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பிரச்சார பயணத்தை நடத்தி வருகிறதாம். மூன்றாம் நிலை கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக காட்டி வருகிறது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற இபிஎஸ் மூலம் வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா ஆகியோரெல்லாம் நால்வரணியாக உருவெடுத்து தமிழக அரசியலிலே கண்டிப்பாக அவர்களெல்லாம் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலையில்தான் அரசியல் சூடுபிடிக்கிறதா. எந்த அணியில் அவர்களெல்லாம் நால்வரணியாக செயல்படுவார்களா அல்லது எந்த அணியில் அவர்களெல்லாம் கூட்டணி சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா. அதாவது ஓபிஎஸ் திமுக பக்கம் சாய்வதாகவும் அதிக வட்டாரங்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட பொருளாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஓபிஎஸ்ஸின் வலதுபுறமாக செயல்பட்டவர் தான் மனோஜ் பாண்டியன். அவரே தன்னை திமுகவில் தனது இணைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் அவர் வைத்து வந்த எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அடுத்தபடியாக ஓபிஎஸ்ஸின் அதாவது தீவிர ஆதரவாக இருந்து வந்தவர் தான் வைத்தியலிங்கம். இந்த வைத்தியலிங்கம் கூட திமுக பக்கம் அதாவது அவர் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஆனால் போடி தொகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் ஓபிஎஸ்ஐ இந்த முறை கண்டிப்பாக திமுகவினர் தூக்குகின்ற ஸ்டாலின் கூறியதற்கு பதிலடியாக ஓபிஎஸ் அவருடைய கருத்தை கூறியிருந்தார். அதாவது போடி தொகுதியை பொறுத்தவரை வெற்றி பெறும் வரும் ஓபிஎஸ் இந்த முறை கண்டிப்பாக திருவாடானை தொகுதியில் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகுள்ளதாம். திருவாடானை தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தற்போது அதனை பற்றியிருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறதாம். ஏனென்றால் ஓபிஎஸ் இந்த வியூகம் என்பது வெற்றி பெறுமா என்பது அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதாவது போடி தொகுதியை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கு என்பது வாக்கு வங்கி என்பதும் அவருக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் காணப்பட்ட நிலையில் அந்த தொகுதியை தொடர்ந்து முறை வெற்றியில் சூடி வந்தவர்தான் ஓபிஎஸ் அவர்கள். அதுதான் இந்த வரை கண்டிப்பாக அவர் திருவாடனை தொகுதியில் போட்டியிடுவதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறதா. இந்த நிலையில்தான் திமுக அதற்கான வேலைகளையும் செய்து வருகிறது. ஏனென்றால் காங்கிரஸை கண்டிப்பாக கூட்டணி சேர்த்தால் மட்டுமே அந்த தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறும் நிலை ஏற்படும் என்று அவர்கள் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.